கந்தன் துணை அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வேல் விளக்கின் சிறப்புகளையும் அதன் நன்மைகளையும் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எனக்கு ரொம்ப நாளாக ஆசை வேல் விளக்கு வாங்கணும் அப்படின்ட்டு. அதுவும் முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்கள்லேயே நம்ம வேல் விளக்கு வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கிருத்திகை, சஷ்டி இது போன்ற நாட்களில் வாங்கணும்னு நினச்சிருந்தேன். ஆனால் முடியல. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையில் அதுவும் முருகப்பெருமானுக்கு உகந்த வேல் விளக்கு நான் அன்றைக்கி தான் வாங்கினேங்க. நான் எப்போவுமே காலையிலேயே 6லேருந்து 7 செவ்வாய் உரையில் செவ்வாய்க்கிழமைகளில் பூஜை பண்ணிவிடுவேன். அந்த பூஜையை பண்ணிவிட்டு முருகர் கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் கடைக்கு போயிட்டு இந்த வேல் விளக்கு வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த வேல் விளக்கு. பார்த்ததுமே பிடிச்சிருச்சு. நான் எதுவும் எடுத்துலாம் பார்க்கல. எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருந்தது, எடுத்துகிட்டு வந்துட்டேன். முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்னும்போது நம்ம நம்ம வீட்டில் வேல் விளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். அதே போல் அன்னை பராசக்தியின் அருளும் நம்ம குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே அன்னையின் பராசக்தியின் அருள் முழுமையாக கிடைக்கணுன்னும் போது நம்ம என்ன பண்ணோன்னா, தொடர்ந்து வேல் விளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். நமக்கு இப்போ ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னும் போது நமக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு தெரியல, ஒரே குழப்பமாக இருக்குது, மனசில் பயமாக இருக்குதுன்னும் போது என்ன பண்ணோன்னா, நம்ம தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு 9 வாரம் 11 வாரம் இல்லை, தொடர்ந்து இந்த வேல் விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு கண்டிப்பாக ஞானத்தை கொடுப்பாராம். இந்த வேல் விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஞாபக சக்தியும் ஞானமும் அதிகமாக ஞானம் உண்டாகும். இந்த வேல் விளக்கு தீபம் ஏற்றும் பொழுது நம்ம வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்துமே குறைந்துவிடும். எப்பவுமே வேல் தான் முருகப்பெருமானுடைய ஆயுதம். அன்னை இடத்துலேருந்து வாங்கி மக்களை பாதுகாக்க வேலை வச்சு ஆயுதமாக இருக்குது. அதுலேயும் நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கல, ரொம்ப நாளாக வேண்டி அழுது நமக்கு கிடைக்கலன்னும் பொழுது இந்த வேல் விளக்கு ஏற்றும் பொழுது நமக்கு கண்டிப்பாக கூடிய விரைவிலே நமக்கு முருகனுடைய அருள் நேரடியாகவே நமக்கு காட்சி கொடுப்பார். நமக்கு படுத்து தூங்கும்பொழுது கூட வேல் மூலியமாகவோ மயில் மூலியமாகவோ காட்சி கொடுப்பார். இந்த வேல் விளக்கு ஏற்றும் பொழுது நம்ம வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும், அதே போல் இன்பமும் கிடைக்கும். முருகனுடைய அருளால் இந்த ஆயுதத்தை வச்சு தான் முருகன் அசுரர்களை அழித்தது. அந்த மாதிரி வேல் வச்சு தான் நிறைய எல்லா இடத்துலையும் முருகனுடைய இடத்துல வேலும் மயிலும் இருக்கும். அதுபோல் இந்த வேல் விளக்கை நம்ம தொடர்ந்து செவ்வாய்க்கிழமைகளில் கிருத்திகை தினத்தில் சஷ்டி தினத்தில் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது முருகனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைத்து நம்ம வீட்லேயும் உள்ள எல்லோருக்குமே முருக பக்தராகி நம்ம முருக வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த இதுவாகிடும். இது போல் செய்யும் பொழுது நமக்கு எல்லா துன்பங்களையும் தீர்த்து விடுவார். தொடர்ந்து நம்ம வெற்றிலை தீபமும் ஏற்றலாம். இந்த வேல் விளக்கு வச்சு வெற்றிலை தீபமும் நம்ம தொடர்ந்து 6 வாரம் இது மாதிரி தொடர்ந்து எத்தனை வாரம்னாலும் ஏற்றலாம். நம்மளுக்கு ஒரு வேண்டுதல் இருக்குது முருகப்பெருமான் இடத்துலன்னும் போது நமக்கு கண்டிப்பாக வேல் விளக்கு வாங்கி ஏற்றும் பொழுது நம்ம வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு முருகப்பெருமான். ஏன்னா வேலை வச்சு தான் எல்லா அசுரர்களையும் அழித்தது. அன்னை இடத்துல வேல் வாங்கி தான் அசுரர்களை அழித்தார் முருகப்பெருமான். நம்ம அந்த வேல் விளக்கில் நம்ம தெய்வம் ஏற்றும் பொழுது நம்ம எதிரிகள் அனைவருமே அழிந்து விடுவார்கள். துரோகிகளாக இருந்தாலும் அவங்கெல்லாம் அழிந்து விடுவார்கள். அதுபோல் இந்த தொடர்ந்து ஏற்றும் பொழுது நம்ம வீட்டில் தீப தூப ஆராதனை எல்லாம் காமிக்கும் பொழுது முருகப்பெருமானின் அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். முருகனுடைய அருள் கிடைச்சிட்டுச்சுனாவே நமக்கு வாழ்க்கையில் எல்லாமே கிடைச்சத மாதிரி. முருகனுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னும் போது வேல் விளக்கு வாங்கி